ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. காலகாலத்துக்கு இப்படியே உழைச்சுக்கிட்டே இருந்து இந்த கண்ணுக்கு மண்ணுக்கே எருவாக வேண்டியதானா? நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ? உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கபுரி ஆகிவிடும் போல இருக்கிறான். எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே. சந்தேகம் என்ன? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நம் கோள்வழியா அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே. கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் என்றும் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா இந்த இனிய புத்தாண்டு தினத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாம் வளமும் பெற்று சுகமும் பெற்று இந்த தை திருநாளில் இறைவன் அருளால் நீங்கள் அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். என்றும் எம்ஜிஆர் BSNL ஆர் ராஜா. இந்த புத்தாண்டு தினத்தில் உங்களுக்கு ஒரு நிகழ்வை எடுத்து கூறுகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் எல்லோர் வாழ்க்கையிலும் நலம் பெற வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் கூடாது. அதிகாரம் இல்லாதவர்கள் இந்த 2 வகை உண்டு. அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களை ஆட்டி படைப்பார்கள். அதற்கு அவர்கள் பல காலம் கஷ்டப்படுவார்கள். இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்
நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும். கிட்டத்தட்ட காங்கிரஸ் காலத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டு காலம் மேலாக அவரவர்கள் வருகிறார்கள். அந்த தேர்தல் நேரத்தில் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் உங்களை மறந்து விடுகிறார்கள். இது தேவைதானா? யோசித்து பாருங்கள். சற்று சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு உண்மை விளங்கும். இவ்வளவு காலமாக வாக்களித்தீர்கள், அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அதனால் உங்களுக்கு என்ன பயன் அடைந்தது என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை, ஆனால் உங்களுக்கு கஷ்டங்கள் தான் நிறைந்து விட்டது. இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், வருகிற 2026 அது மார்ச் மாதத்திலும் வரலாம், ஏப்ரல் மாதத்திலும் வரலாம், மே மாதத்திலும் வரலாம். இந்த சைதை பகுதி கிட்டத்தட்ட எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் போனார்கள். அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தார்களா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இவர் இந்த கட்சியை சார்ந்தவர், அவர் அந்த கட்சியை சார்ந்தவர் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அது உங்களுடைய இயலாமை, அறியாமை என்று தான் நான் சொல்வேன். தமிழ்நாட்டில் 3 தலைவர்கள் வாழ்ந்தார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழை மகனாக பிறந்தார், நெசவாளி மகனாக வளர்ந்தார். இந்த நாட்டுக்கு ஒரு 1.25 ஆண்டு ஆட்சி புரிந்தார். அவருக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆண்டார், மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காகவே பணியாற்றினார். 3வது மறைந்து மறையாமல் மங்காமல் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் வங்கக் கடலோரம் காஞ்சி மண்ணின் இடபாகத்தில் துயில் கொண்டிருக்கும் நம் தங்கத் தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காகவே வாழ்ந்தார், ஏழைகளுக்காகவே ஆட்சி புரிந்தார். அதன் பிறகு இந்த நாடு வளம் பெறவில்லை, பூமியும் நலம் பெறவில்லை. இதை ஏன் நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன் என்றால், இந்த தை திருநாளில் முதல் நாளில் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நீங்கள் உழைக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தை நடத்தப்படுகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு எதுவும் நிறைவு கொடுக்கவில்லை. துன்பங்கள் தான் மிஞ்சுகின்றது. ஆனால் தேர்தல் களத்திலே வந்து அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். பல வீடுகள் வரும், பல லட்சங்கள் வரும், கோடிக்கணக்காக சம்பாதிப்பார்கள். ஊரில் இருக்கும் நிலங்களை தன் பேரில் மாற்றிக்கொள்வார்கள். இதற்காக தான் அவர்கள் வருகிறார்கள். அதனால் மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை. சற்று சிந்தியுங்கள். அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு 20 கோடி 50 கோடி செலவழிப்பார்கள். ஒரு வாக்காளருக்கு 1000 கொடுப்பார்கள், 2000 கொடுப்பார்கள். அதை நான் பணிவோடு உங்களை வணங்குகிறேன், அதை வாங்கிக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். அது நீங்கள் உழைத்த பணம். அந்த பணத்தை அவர்கள் உங்களுக்கு பகிர்ந்து ஓட்டு பெறுவதற்காக செலவழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தார்கள் என்று மக்கள் நீங்கள் சிந்தியுங்கள். பல சட்டமன்ற உறுப்பினர்களை சிந்தித்து பாருங்கள், வரிசை பட்டியல் எடுத்துக்கொள்ளுங்கள். இவர் எப்படி இருந்தார், இன்று எப்படி இருக்கிறார்? இதற்கெல்லாம் யார் காரணம்? மக்களாகிய நீங்கள்தான் ஏமாளிகள். அவர்கள் முதலாளிகளாக மாறிவிடுகிறார்கள். இந்த மாற்றத்தை நீங்கள் மாற்ற வேண்டாமா? அதற்கு நீங்கள் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டாமா? அண்ணாவின் தம்பியாக இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக உங்களை பணிவன்புடன் நான் கூறுகிறேன். இந்த பதிவு தை திருநாளில் ஏன் போடுகிறேன் என்றால், நான் ஒரு நெசவாளியின் மகன், சைதை பகுதியிலே பிறந்து வளர்ந்தவன். கிட்டத்தட்ட 68 ஆண்டு காலம் நான் அந்த சைதை பகுதியிலே வாழ்ந்து வந்தவன். நான் ஒரு தொலைபேசியில் 35 ஆண்டு காலம் பணியாற்றியவன்.
என் தங்கத் தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்ததிலிருந்து 2016 வரை அந்த இயக்கத்தில் 48 ஆண்டுகால் நான் பணிபுரிந்தவன். நான் சுயநலம் அறியாதவன். பொது நலத்தை தான் நான் கொள்கையாக கடைபிடித்தவன். புரட்சித் தலைவர் பாடிய பாடல்தான், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், பிறர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். அந்த கொள்கையை நான் கையாண்டவன். நான் போன 2021 நான் சட்டமன்றத்துக்கு சுயேட்சையாக போட்டியிட்டேன். அப்பொழுது என் மனுவை தள்ளுபடி செய்தார்கள். அதற்கென்று சில நல்லவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. வழக்கறிஞரை வைத்துக்கொண்டு தான் அந்த மனுவை தாக்கல் செய்ய போகிறேன். அண்ணா எம்ஜிஆர் மகான் கழகத்தின் சார்பாக நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவேன். மக்களிடத்தில் உண்மையை சொல்வேன், உள்ளதை சொல்வேன். அண்ணாவின் தம்பியாக இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொள்கை 10 ஆண்டு கால பொற்காலாட்சியை எடுத்து சொல்வேன். நான் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும், இதை மட்டும்தான் சொல்வேன். மற்றவர்களை பற்றி நான் எதையும் சொல்ல மாட்டேன். அது என் வேலையும் அல்ல. இப்பொழுது இந்த பதிவை ஏன் போடுகிறேன் என்றால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த எளியவன் மக்களுக்காக கொடுக்கும் வாக்குறுதி. இதை நீங்கள் கவனமாக இந்த பதிவை பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சாதாரண மனிதர் அல்ல. மக்களால் அதிகாரம் கொடுத்து அவர்கள் இந்த மக்களுக்கு பணியாற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பது மக்கள். ஆனால் அவர்கள் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த மக்களை மறந்து அவர்கள் சல்லாபமாக வாழ்கின்றார்கள். அதுவல்ல, மக்களுக்கு பணியாற்ற வேண்டியது அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை. 24 மணி நேரமும் சைதை பகுதியிலும் 3 லட்சம் வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுதில் அதில் ஒரு 50,000 வாக்காளர் குறையப்படும். இப்பொழுது தேர்தல் ஆணையம் அதை சரிபார்ப்பதில் அது சில தவறுகள் நடக்கின்றது. 3 லட்சமாக வரலாம், 2.5 லட்சமாக வரலாம். ஆக எத்தனை லட்சமாக இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களுக்கு பணிபுரிய வேண்டியது அவருடைய கடமை. அவர் ஏதோ வானத்திலிருந்து கொதித்தவர் போல் என்று நினைத்து கொண்டார்கள் மக்கள். தவறு. நீங்கள் தான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது. நீங்கள் தான் நாளை தீர்ப்பு வழங்க நீதிபதிகள். நீங்கள் தான் இந்த நாட்டின் நிதி ஆதார களஞ்சியம். நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கீகாரம் கொடுப்பது இந்த ஆள்காட்டி வரலில். இதைதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார். உன்னால் முடியும் தம்பி என்றார். அதையே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உழைப்பவரே உயர்ந்தவரார் என்று சொன்னார். இந்த 2 கொள்கை தான் என்னுடைய அடிமனதளத்திலே ஆழமாக பதிந்துள்ளது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு பணியாற்றுவது அவருடைய தலையாய கடமை. அவர்கள் அதை அறவே ஒழித்து விடுகிறார்கள். அவருக்கென்று ஒரு 10 பேரை வைத்துக் கொள்வார்கள். அதேபோல் ஒரு குடிமகன், அது தாசில்தாராக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, குடிநீர் வாரியமாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி, இந்து அறநிலைத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அந்த குடிமகன் மனு கொடுத்தால் அவருக்கு உடனடியாக அதை முடித்து கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் லஞ்சம் வாங்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? ஏ கேட்கணுன்னாங்க, டிஏ கேட்கணுன்னாங்க, ஏஜே கேட்கணுன்னாங்க, இப்படியே சொல்லி பணம் பறிப்பதற்காக அது அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அவர்களுக்கு சம்பளம் வழங்குவது பொதுமக்கள். பொதுமக்கள் முதலாளி, இவர்கள் தொழிலாளி. ஏன்? இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மக்களுக்கு அவர்கள் ஊழியன், சேவகன், தொண்டன். மக்கள்தான் முதலாளி. இது மக்கள் உணர வேண்டும். நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, அவங்க நம்மளை எதனா செய்திருவாங்களான்னு. நீங்கள் நினைத்தால் அவர்கள் ஆட்டத்தை ஒழித்து விடலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1001 சொல்லுவார். மனோகர் ஒரு பெரிய சர்வாதிகாரி. மணிமாறா இத்தோட ஆட்டம் முடிந்ததுன்னுவார்.
புரட்சித்தலைவர் தெளிவாக அழகாக சொல்வார். குதிப்படையும் கூட்டம் விழிப்படைந்தால் உன் நிலை என்னாகும்? மண்ணாகிவிடும். அந்த குதிப்படையும் கூட்டம் மக்கள். இதைதான் பேரறிஞர் அண்ணா எளிமையாக சொன்னார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பே என்றார். அந்த சர்வேஸ்வரன் கைலை மலையில் ஆளுகின்ற எம்பெருமான் அவரை முன்வைத்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தான் மகேசன் என்றார். இதையே தான் புரட்சி தலைவர் அழகா சொன்னார். மக்கள் வரி பணம் மக்களுக்காக செலவழிக்கப்பட வேண்டும். அந்த மக்கள் வரி பணத்தை யார் தவறாக பயன்படுத்தினார்? உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை அந்த லஞ்சத்தை நாம் முடிக்க வேண்டாமா? முடியும். மக்களாகிய நீங்கள் நினைத்தால் காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. இதை மறந்து விடாதீர்கள். இத்தனை துறையும் ஒரு வீடு கட்டணும் போனாக்கா பணம் கேட்பான். ஏன் பணம் கொடுக்கணும்? அவருக்கு சட்டத்தில் எதனா எழுதி கொடுத்துக்குதா நான் பணம் கொடுக்கணும்னு? மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் அவர்கள். நீங்கள் முதலாளிகள், மக்களாகிய உங்களிடத்திலே பணம் பறிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வேலை அதில் இருக்க நாம் விடலாமாம்? விடக்கூடாது. மக்களாகிய நீங்கள் நினைத்தால் நீங்கள் தான் தீர்ப்படங்கு நீதிபதிகள். அவர்களை குற்றவாளி குண்டிலே நிற்க வைத்து அவர்கள் வேலையை பறிபோக செய்வதற்கு உங்களுக்கு அந்த ஆளுமை உண்டு. இது எந்த சட்டமன்ற உறுப்பினராக நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்களா? கிடையாது. வருகின்ற பொழுது ஒன்றுமில்லாத மனிதர்களாக இருப்பார்கள். 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் சல்லாமாக வாழ்வதற்கு பண்ணைகள், பல கோடி ரூபாய்கள், பல அடுக்குமாடிகள், இவைகளெல்லாம் எப்படி வந்தது? முறையாக காலங்காலமாக உழைத்து வருகின்றார்களே, அவர்களுக்கு ஒரு படி கூட மேலே ஏற முடியாது. கடுமையாக உழைப்பார்கள், ஒரு தொழில் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அதில் ஏற்றம் கிடைக்காது. அப்படி தப்பி தவறி அவர் ஏற்றம் கொடுத்த அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் திடீரென்று உளவுத்துறையில் வருவார். நீங்கள் லஞ்ச லாபத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று. அவர் இரத்தத்தை வேறுவாக சிந்து உழைக்கின்ற பணத்தை, சேர்க்கின்ற பணத்தை உளவுத்துறை அவர் மீது குற்றத்தை சுமத்துவார். ஆனால் பல்லாயிரம் கோடி கொள்ளடிக்கப்படுகிறார்கள் அரசியல்வாதிகள். அவர்களை யார் தண்டிப்பது? உளவுத்துறையோ, நீதிமன்றமோ, சட்டமோ, காவல்துறையோ முடியவே முடியாது. மக்கள்தான் எல்லாத்துக்கும் அதிபதி. அவர்கள் நினைத்தால் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் பணங்கள் அத்தனையும் பறிமுதல் செய்து, எந்த சட்டமன்றத்தில் அவர்கள் கொள்ளையடித்து பல கோடிகள் சம்பாதித்தார்களோ அத்தனை கோடிகளும் அந்த பகுதி மக்களுக்காக அந்த பணத்தை நாம் செலவழிக்கப்பட வேண்டும். அது மக்களாகிய உங்களால் மட்டும்தான் முடியும். பணம் இருப்பவன் பெரிய ஆளும், அரசியல்வாதி அவன் பெரிய ஆள், இந்த எண்ணத்தை தயவு கூர்ந்து நீங்கள் அதை மறந்து விடுங்கள். நீங்கள் அவங்ககிட்ட சண்டையை போட வேணாம், அவங்ககிட்ட பேசவே வேணாம். கடைசி ஒரு நிமிடம், அந்த ஒரு வினாடி நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆண்டவர்களும் ஆண்டு கொண்டு இருப்பவர்களும் எல்லோரும் சல்லாபமாக வாழ்கிறார்கள். அதை இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் என்னுடைய குறிக்கோள் மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு நான் என்ன பண்ணணும். ஆண்டுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு 15 கோடி. அந்த 15 கோடி அந்த மக்களுக்கு சைதை பகுதியில் நான் என்ன ஆற்ற வேண்டும் பணி. படிக்கின்ற குழந்தைகள் சென்னை மாநகராட்சி பள்ளியில் படிக்கின்றார்களே, அவர்கள் முதன்மையாக வரப்படுகிறார்களா? கிடையாது. அதை மாற்றி அமைக்க வேண்டும். தனியார் கல்வியில் எப்படி அவர்கள் பள்ளியில் படித்து முன்னேறுகிறார்களோ அதே போன்று அரசு பள்ளிகளை அதை உருவாக்க வேண்டும். இந்த இளையவன் அதற்கு உண்டான பணியை செயல்படுத்துவேன். அதேபோல் மருத்துவமனை, எப்படி தனியார் மருத்துவமனை அவர்கள் சிறப்பாக வைத்திருக்கிறார்களோ, ஆனால் அரசு துறையில் பல லட்சம் கோடிகள் செலவழிக்கப்படுகிறார்கள்.
அந்த மருத்துவமனை சீராக இயங்கவில்லை. உதாரணம், சைதாப்பேட்டை ஆறுக்கு அருகாமையில் ஒரு புதிதாக கட்டியிருக்கின்றார்களே மருத்துவமனை முதியோர்களுக்காக, அங்கே போதிய மருத்துவர்கள் கிடையாது, அங்கே சரியான வசதி கிடையாது. ஆனால் கடல் கடந்து இருக்கின்றது அந்த மருத்துவமனை, அதை மாற்ற வேண்டும். சைதை பகுதியில் உள்ள அத்தனை மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனையாக மாற்றி அமைக்க வேண்டும். அது என்னால் முடியும். என் ஒருவனால் மட்டுமல்ல, பொதுமக்கள் உங்களை வைத்தே அந்த மருத்துவமனையை மாற்றுவேன். மாநகராட்சி பள்ளிகள் மாற்றுவேன். படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆண்டுதோறும் சீரும் சிறப்பமாக விளையாட்டுத் துறையில் எல்லாவற்றிலும் முதன்மையாக வருவதற்கு நான் வழிவகை செய்வேன். பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் அரசு பள்ளியில் தான் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். எந்த அரசு துறை அதிகாரி தவறு செய்யப்படுகிறாரோ அவர் வேலை இல்லாமல் அந்த வேலையை பறிமுதல் செய்யப்படுவேன். இந்த எளியவன். உங்களுக்கு மக்கள் சம்பளம் வழங்கும் போது லஞ்சம் வாங்குவது மாபெரும் குற்றம். நீ எந்த கோர்ட்டுக்கு கொண்டாலும் போ, ஆனால் உன்னை விடவே மாட்டேன் நான். மக்கள் மனு கொடுத்தால் உடனடியாக அவர்களுக்கு தீர்க்க வேண்டும். அது வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, கழிவுநீர் இணைப்பு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, குடிநீர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மின்சாரம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சாலைகள் அமைக்கப்படுகிறார்களே அந்த சாலைகள் தரமாக இருக்க வேண்டும். அதில் கொள்ளையடித்தால் அதில் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரோ அவரை கூண்டிலே ஏற்றப்படுவேன். மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்து செலுத்துகின்ற வரி பணத்தில் தான் அரசாங்கம் அந்த நிதியை ஒதுக்குகின்றது. ஆனால் இவர்களுக்கு போக அந்த சாலைகளை பட்டும் படாமல் போட்டு விடுகிறார்கள். விடவே கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை இதுதான், தலையாய கடமை. அனைத்து துறையிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏதோ நம்ம 5 வருஷம் ஜெயிச்சுட்டா நம்ம ஜாலியாக இருக்கலாம், அந்த இடத்த மடக்கலாம், இந்த இடத்த மடக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை வச்சா அப்புறம் நீ இருக்கிற இடமே வேற. நீ ரவுடியை 10 அல்ல 20 பேர் கூட வச்சுக்கலாம். ஆனால் அதை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பது அண்ணாவின் தம்பியாக இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எளிய தொண்டனாக நான் செயல்படுவேன். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நான் ஒரு நெசவாளின் மகன். நான் தொலைபேசியில் பணிபுரிந்தவன், தொழிற்சங்கத்தில் இருந்தவன். சட்டத்திட்டங்கள் எப்படி என்றது எனக்கு நன்கு தெரியும். புரட்சி தலைவர் இயக்கத்தில் 48 ஆண்டு காலம் இருந்தவன். புரட்சி தலைவர் கொள்கை என்னவென்று எனக்கு தெரியும். இவைகள் அனைத்தும் மக்கள் முன்வைத்துதான் அனைத்தும் நான் செயல்படுவேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டால் 24 மணி நேரம் அந்த பகுதி மக்களை தான் நான் கண்காணித்து கொண்டிருப்பேன். அனைத்து துறை அதிகாரிகள் மீதும் கவனம் வைத்திருப்பேன். இவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், மக்களுக்கு என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை தீர்க்கப்படுகிறார்கள், மக்களிடத்தில் இவர்கள் எப்படி தவறாக பேசுகிறார்கள், அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்துவேன். அவங்களுக்கு இப்போ அடுத்தது யார் வருவான்னு தெரியாது, அந்த ஈசனுக்கு தான் தெரியும். அது புரட்சி தலைவர் இருக்கும்போது அவர் சொன்னால் இந்த தமிழ்நாடு அவர் கையில் தான். மக்கள்ன்றா எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்ற மக்கள், அந்த சக்தி அவரிடம் இருந்தது. அதனால தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் தமிழ்நாடு முழுவதும் ஒரு முறை வலம் வந்தால் பல லட்சம் ஓட்டு வங்கியின் சட்டப்பையினார். அதை நிரூபித்து காட்டியவர் தங்கத் தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் கொள்கையை தான் இப்போது பின்பற்றி வருகிறேன். நான் இந்த முறை நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவேன். நான் இதை தான் சொல்வேன், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சைதை பகுதியில் 10 வட்டங்களை, ஒரு வட்டத்துக்கு 10 தாய்மார்களை அவர்களுக்கென்று ஒரு தொழில் தொடங்க அவர்களுக்கு அனுமதி கொடுப்பேன். அந்த 100 பேர் 5 ஆண்டு காலத்தில் 1000 பேராக உருவாக்கப்படுவார்கள். அதேபோல் படிக்கின்ற இளைஞர்கள் எந்த துறையில் அவர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்களோ அந்த துறையெல்லாம் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்துவேன். எப்படியாவது அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்.
மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். எந்த சாலைகள் பார்த்தாலும் தூய்மையாக இருக்க வேண்டும். துப்புரவு தொழிலாளர்கள் அவர்கள் இன்று தனியாரிடம்தான் அகப்பட்டு கொண்டு வாழ்கிறார்கள். அரசாங்கத்திடம் பணம் பெற்று அவர்கள் சல்லாபமாக வாழப்படுகிறார். அரசியல்வாதியும் தனியாரும். அதை நான் எதிர்ப்பேன். அவர்கள் நிரந்தரமாக்க வேண்டும். அரசு துறையில் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். ஆனால் அந்த 8 மணி நேரம் அந்த வீதிகள் எங்கும் குப்பை இருக்கக்கூடாது. யாரும் சட்டம் பேசக்கூடாது. அப்படி சட்டம் பேசினால் அவர்கள் இல்லாத இடத்துக்கு சென்று விடுவார்கள். வேலை இல்லாமல் பண்ணி விடுவோம். அது முடியும். மக்களுக்காக தான். அது மாவட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அது தாசில்தாராக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை செய்தால் அவர்களை நாங்கள் வணங்குவோம், அவர்களை பாராட்டுவோம். மக்களுக்கு துரோகம் செய்தால் அந்த வேலையில் அவர் இல்லாமல் போய்வதற்கு 100% உருவாக்கி விடுவோம். ஏன்னா மக்கள் கொடுக்குற சம்பளத்தில் தானே அவ்வளோ நீ தெனாட்டில் பேசுகிற. அது இல்லாத போயிட்டா அதனுடைய வலி என்னன்னு தெரியும் இல்லையா, கஷ்டம் என்னன்னு தெரியும் இல்லையா. இவைகள் தான் மக்கள் சக்தி. சட்டமன்ற உறுப்பினர் என்று தனி அதிகாரம் கிடையாது. நீங்கள் கொடுக்கப்பட்டவுடன் தான் அவர்கள் அதிகாரம் ஆக்கப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும்? ஏன் மக்கள் மத்தியில் வந்து நான் இதை செய்வேன், நல்லது செய்வேன் சொல்ல வேண்டியதானே? பயம். நாம் தோல்வி அடைவோமோ என்ற பயம். இந்த எளியவன் நெசவாளி மகன், புரட்சி தலைவர் தொண்டனாக, அண்ணாவின் தம்பியாக நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன். மக்களுக்கு எதையெல்லாம் செய்வேனோ அனைத்தையும் நான் சொல்வேன். நீங்கள் முதலாளி, நான் தொழிலாளி. இதை தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். 1967 அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அவர் இல்லத்தில் அதிகாரிகள் வந்து, ஐயா உங்களுக்கு சொகுசான மெத்தைகள் அமைக்கப்படும் என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பேரறிஞர் அண்ணா, நான் நெசவாளியின் மகன் ஐயா, எனக்கு இந்த வசதியெல்லாம் வேண்டாம். இது மக்கள் வரி பணம். அவர்கள் எனக்கு மாதம் 1500 ரூபாய் சம்பளம் வழங்குகிறார்கள். அவர்கள் ஊழியன் நான், சேவகன் நான், தொண்டன் நான். அவர் உண்மையான தலைவர். அந்த கொள்கையை தங்க தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். இன்று அப்படியா நடக்கின்றது? எம்எல்ஏ என்றால் பெரிய ஆளு. எப்படி வந்தார் பெரிய ஆளு? நீ ஓட்டு போட்டு ஜெயிச்சப்பதான் பெரிய ஆளு. இன்னைக்கு அமைச்சர்கள்லேருந்து அதிகாரிகள்லேருந்து சொகுசான கார்கள் போகிறார்களே, அது யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். இவை அனைத்தும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு நீங்கள் ஒரு மனு கொடுத்தால் அதை நிராகரிக்கப்படுகிறார்கள். தேவையில்லாதவர்களை அழைத்து அரசியல்வாதிகளுக்கு பல சலுகைகள் கொடுக்கிறார்கள். இந்த அதிகாரம் கொடுத்தது யார்? முதலமைச்சரா, அமைச்சரா, சட்டமன்ற உறுப்பினரா? இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தது பொதுமக்கள். இந்த ஆள்காட்டி வரையில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க பத்தியா, அது போட்டவன் தான் அவங்களுக்கு அதிகாரம். அவர்களுக்கு அதிகாரம் அல்ல. மாவட்ட ஆட்சியாளர் இருந்தாலும் ஊழியர் தான், தாசில்தார் இருந்தாலும் ஊழியர் தான், காவல்துறை அதிகாரி இருந்தாலும் ஊழியர் தான், பெரிய மருத்துவராக இருந்தாலும் அனைத்து நீதிபதிகளுக்கும் எல்லோருக்கும் ஊதியம் வழங்குவது மக்கள் வரி பணம். இது எந்த நீதிமன்றத்தில் போனாலும் அவர்கள் தோல்வியுறுவார்கள். ஆனால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவர்களுக்கென்று ஒரு சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு தவறான வழக்கறிஞர்களை ஏற்படுத்தி கொண்டு தவறாக வழக்காடும் வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் உரிமம் ரத்து செய்ய வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் நீதிக்காக வாழ்ந்தார், நீதிக்காக போராடினார். அவரை தனிப்பட்ட மக்களுக்காக அவர் போராடவில்லை, அனைத்து மக்களுக்கு போராடினார். இன்று அப்படியா நடக்கின்றது? இல்லை. இந்த சட்டமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல. மக்கள் விழிப்படைய வைக்க வேண்டும்.
மக்களாகிய நீங்கள் விழிப்படைந்தால்தான் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும். என்னடா இவன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிறானா, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். உன்னால் முடியும் தம்பி. பேரறிஞர் அண்ணா சொன்னார், உழைப்பவரே உயர்ந்தவரா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், இது நடந்தே தீரும். நான் என் கூட 1000 பேர்லாம் வச்சிருக்க மாட்டேன். ஆடம்பரம்லாம் கிடையாது. ஒரு 5 பேர் 10 வட்டத்துக்கு போவோம். ஒவ்வொரு வட்டத்தில் அங்கே இருக்கிற கடைகளில் வசூல் பண்ணி, ஐயா நான் இது மாதிரி கூட்டம் நடத்துகிறேன், நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா நான் வசதி படைத்தவன் அல்ல. அவங்கக்கிட்ட வசூலித்து அந்த மேடையை போட்டு பேசி மக்களுக்கு என்ன செய்வேன். இந்த நான் அண்டாங்க கொடுக்குறேன், குண்டாங்க கொடுக்குறேன், இந்த நிதியை கொடுக்குறேன், அதெல்லாம் பொய். அந்த பொய்க்கு நீங்கள் விழுந்து விடாதீர்கள். உங்களை பணிவன்புடன் நான் கோருகிறேன். கிட்டத்தட்ட 4.25 வருடம் ஆகிவிட்டது இன்றைய அரசு ஆளுகின்றவர்கள். இன்று மாணவர்களுக்கு 10 லட்சம் மடிக்கணினி வழங்கப்படுகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். கடந்த ஆண்டு பொங்கல் அன்று மக்களுக்கு ஒரு 10 பைசா கூட கொடுக்கல, எந்த பொருளும் கொடுக்கல. ஆனால் இந்த ஆண்டு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? மக்களாகி நீங்கள் சிந்தியுங்கள். இந்த 3000 உங்களுடையது. இதில் சில பத்திரிகையில் போடுறாங்க, தாய்மார்கள் தாய் வீட்டு சேதனமா. ஏன் அவங்க வீட்டில் கோடி கோடியாக எடுத்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிறாங்களா? எந்த அரசியல்வாதியாவது போய் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்க மக்களுக்கு 10,000 கொடுக்க சொல்ல கொடுத்துருவாங்களா? உங்ககிட்ட இருந்து எடுப்பாங்களே தவிர அவங்க ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த 10 லட்சம் மடிக்கண்ணை கொடுத்து, நாங்கள் இதை செய்து விட்டோம், எங்களுக்கு வாக்களியுங்கள். நாங்கள் 3000 கொடுத்து விட்டோம், எங்களுக்கு வாக்களி. யார் வீட்டு பணத்தை எடுத்து நீ கொடுத்துருக்குற? உன் வீட்டு பணத்தை 100 கோடி எடுத்து கொடு, தமிழ்நாடு முழுவதும். அதை கொடுத்த ஒரே மாமனிதர் என் தங்க தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் இருக்கின்ற வரை அள்ளி அள்ளி கொடுத்தார். அவரை மாதிரிலாம் வாழ முடியாது யாரும். நீங்களாம் வாழவே முடியாது, உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் எடுத்து பழக்கப்பட்டவர்கள். அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம். அதுக்காக நீங்கள் இவரு தான் ஓட்டு போடணும்னு நினச்சினா அது வேலைக்காகாது. சைதை பகுதி சீரழிந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சைதாப்பட்டை ஆறு சீரழிந்திருக்கின்றது. எல்லாரும் வந்தாங்க, இதுவரை யாரும் அதை சரி பண்ணவே இல்லை. இந்த எளியவன் அண்ணாவின் தம்பியாக இதைதவன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக அந்த ஆறை 5 ஆண்டு காலத்தில் நான் சீரமைப்பேன். அது மக்களை முன்வைத்து அந்த ஆற்றை ஒரு சிறப்பு மிக்க பகுதியாக மாற்றுவேன். அந்த இடம் மட்டுமல்ல, சைதை பகுதி நீ எந்த பக்கம் திரும்பினாலும் சீரும் சிறப்புமாக இருக்க அதுக்கு வடிவமைப்பு கொடுப்பேன். நான் என் வீட்டு பணத்தை செலவழிப்பேன் நினைக்கிறீங்க? அது கிடையாது. எல்லாம் உங்கள் வரிப்பணம் தான். நீங்கள் எல்லா துறைக்கும் ஊதியமாக கொடுக்குறீங்களா, அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும், அவர்களை வைத்து முறையாக வேலை செய்ய வேண்டும். 8 மணி நேரம். அப்படி செய்ய தவறினால் உன் வேலை பறிபோகும். தனியார்கிட்ட போகிறாங்களே 12 மணி நேரம் 14 மணி நேரம் அவன் தலையெழுத்தாம வேலை செஞ்சுட்டு தானே வரான். அரசு துறையில் என்ன பண்ணுற? நீ ஏமாத்துற, உன் இஷ்டத்துக்குற. அப்போ உன்னெல்லாம் விட்டுடலாமா? யார் தவறு செய்யலாம் அவனை உடனடியாக வேலை விட்டு படிச்சுட்டு இருக்க பிள்ளைய உடனே வேலை கொடு. ஏறிடுறத போடுங்கன்னா கொதிக்கிறத அடங்கிடும். அப்போது அங்கே தலைமை சரியாக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நாணயமிக்க மனிதராக இருக்க வேண்டும். லஞ்சத்துக்கு அடிமையாகக்கூடாது. இந்த எளிவனால் முடியும். நான் உழைத்தே பழக்கப்பட்டவன். என் தலைவன் கொள்கை என் இரத்தத்தில் ஒரு பகுதியாக பெருகெடுத்து ஓடுகின்றது. எந்த நேரமும் அவருடைய சிந்தனை தான். அண்ணாவின் கொள்கை, புரட்சி தலைவர் கொள்கை. நான் பயப்படுவேன், பணிவேன், பணிந்து விடுவேன். எங்கள் அப்பன் ஈசன் ஒருவருக்கு மட்டும். அதேபோல் உன்னால் முடியும் தம்பி.
பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைக்கு கட்டுப்படுவேன். உழைப்பவரே உயர்ந்தவராவார் என்ற கொள்கை, புரட்சித் தலைவர் கொள்கைக்கு நான் அடிபணிந்து செயல்படுவேன். இவைதான் என்னுடைய தாரக மந்திரம். சைதை பகுதியில் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றது. ஒரு வினாடி கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னை எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் சந்திக்கலாம். என்னை வெற்றி பெற செய்யுங்கள். நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். இதுதான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதி. நான் யாரையும் குறை சொல்லவே மாட்டேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது எனக்கு தேவையில்லாதது. அதை பேசி என் மூச்சு தான் போவோம். நான் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு என்ன செயலாற்ற வேண்டும், இந்த இளைஞர்களை எப்படி முன்னேற்ற வேண்டும், அதே நேரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தொழில் முறையை ஏற்படுத்துவேன். அவர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது. அவர்களால் மாதம் ஒரு 1000 2000 ரூபாய் சம்பாதிக்கும் வழிமுறையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இவை அனைத்தும் மக்கள் வரி பணத்தில் இருந்தால் செயல்படும். அவர்களும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள். யார் லஞ்சம் வாங்கினாலும் அவர்கள் அந்த பணியிலிருந்து உடனடியாக அகற்றப்படும். மக்கள் போய் மனு கொடுத்து அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் அவர்கள் அந்த சீட்டில் உட்காருவதற்கு தகுதி இல்லாதவராக மாற்றிவிடுவேன். எந்த நேரமும் மக்களை பற்றி தான் சிந்திக்கிறோமே தவிர, நான் சீட்டில் உக்காண்டேன், எனக்கு நல்ல சொகுசான வசதி, ஏசி, என்னை யாரும் ஒன்றும் கேட்க முடியாதுனாக்கா அடுத்தது நீ ஒன்று இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பண்ணி விட்டணும். அதை என்னால் முடியும். ஏன்னா மக்கள் தான் அனைத்துக்கும் மூல காரணமே. அவங்க இல்லைன்னா இவங்களாம் யாரும் கிடையாது. இவங்களாம் பூஜ்ஜியம். ஆனால் ஏமாற்றி கிடறாங்க. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன். யார் விட்டு பணத்தை எடுத்து பண்ணுறேன், உன் விட்டு பண்ணது. புரட்சி தலைவர் கூட இருந்தார். அவர் எப்பவுமே நான் இதை பண்ணேன்னு சொல்லவே இல்லையே. மக்கள் வரி பணம் மக்களுக்காக செலவழிக்கப்படும், அதை தான் சொன்னார். அவர் சொன்னதையும் செய்தார், சொல்லாததையும் செய்தார். இப்பொழுது இவருக்கு சொன்னதையும் செய்ய மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு என்ன தேவை அதை செய்துக்கிறாங்க. இவைகள்லாம் நடந்து முடிஞ்சு இந்த எலிவனை நீங்கள் சட்டமன்ற வேட்பாளர் தேர்ந்தெடுத்து விட்டால், சைதை பகுதியில் யார் யார் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் கணக்கெடு செய்யப்படும். இவர் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு சம்பாதித்தார், இவருடைய வருவாய் என்ன, இவர் பின்பலம் என்ன, இவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த சொத்துக்கள், இவருடைய மூதாதையர் சொத்துக்களா இல்லை பரம்பரை சொத்துக்களா, இவைகள் அனைத்தும் அதற்காக ஒரு குழுவை அமைப்பேன். அந்த சொத்துக்கள் அத்தனை தவறாது என்றிருந்தால் அதை உடனடியாக பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் இந்த மக்களுக்காக அவர்கள் முன்னணியில் சமர்ப்பித்து விடுவேன். அது சைதை பகுதியில் நிறைய இருக்குது. அது இப்போ நான் சொல்ல வரல. என்னை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக மக்கள் தான் நீதிபதி, மக்கள் தான் நிதி ஆதாரம், மக்கள் தான் அதிகாரம் கொடுப்பவர்கள். எந்த துறையாக இருந்தாலும் மக்களை பார்த்து மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மரியாதை நிமித்தம் செய்ய வேண்டும். நாம் இவ்வளவு காலம் இருந்தது எப்படியோ இருந்துட்டோம், இப்போ இருப்பவர்கள் மக்கள் தெளிவாகி விட்டார்கள் என்ற அனைத்து துறையும் அவர்களை பார்த்து மதிக்க வேண்டும். அது ஏழ்மையாக இருந்தாலும் சரி, நடுநிலையாக இருந்தாலும் சரி, முதன்மையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சமமானவர்கள். மக்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஆட்சியாளர்களும் மக்களுக்கு அவர்கள் ஊழியன், சேவகன், தொண்டன், இதைதான் அவர்கள் கருத வேண்டுமே தவிர, நான் மாவட்ட தலைவர், நான் மாவட்ட செயலாளர், நான் இந்த ஊருக்கு நான் பெரிய ஆளுன்னு சொன்னாக்கா அத்தோடு அவங்க மறந்துடணும். அவங்கக்கிட்ட நம்ம பேசவே கூடாது. எங்கே கையை வைக்கணுமோ அங்கே கையை வச்சு அவங்க செல்லா காசு ஆக்கணும். அப்போ அவங்க அதிகாரம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது சக்தி. அந்த சக்தியை மக்கள் இன்று மறந்து விட்டார்கள். பணம் கொடுப்பாங்க, வாங்கிங்க, நீங்களே கேட்டு வாங்குங்க. 1000 இல்லை 2000 5000 கூட கேளுங்க. அது உங்கள் பணம், உங்ககிட்ட இந்த கொள்ளடிச்ச பணம்.
அந்த பணத்தை வாங்கி கொண்டு யார் நல்லவர்? இன்னொன்றை நான் குறிப்பிடுகிறேன். நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன். நான் ஒரு அஃபிடேட் கொடுப்பேன் மக்களுக்கு. என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் 3 ஆண்டுகளுக்குள் 80% மக்களுக்கு தேவையானங்களை பூர்த்தி செய்து விடுவேன். அப்படி நான் பூர்த்தி செய்ய தவறிவிட்டால் வாக்களித்த மக்களை என்னை நிராகரித்து எம்எல்ஏ பதவி இல்லாமல் ஆக்கிவிடலாம். அந்த அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கின்றது. நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தான் நீதிமன்றம், நீங்கள் தான் நீதிபதி, நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் அதிகாரம். இந்த நிலைமை மாற்ற வேண்டும். மக்கள் ஆண்டுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு 15 கோடி. அந்த 15 கோடி 3 ஆண்டுக்குள் ஒரு 80% மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும். தேர்தல் வர நேரத்தில் நான் ரோடு போடுறேன், நான் காவா போடுறேன், நான் அதை போடுறேன், அந்த வேலையே இருக்கக்கூடாது. 4 வருஷத்துக்குள்ளே எல்லாம் முழுமையடையணும். 4வது வருஷத்துக்கு முடிஞ்சவுடனே மக்கள் நம்மை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர்னா இவர் தாண்டா, மக்களுக்காக செய்தாரா. அது மட்டுமல்ல, மக்களை நாடுவேன். இன்னும் தேவை என்னென்னவோ மக்களிடத்தில் நான் முறையிடுவேன். அதற்கான நிதி ஆதாரங்கள் அவரிடம் கேட்பேன். எங்கெங்கெல்லாம் அந்த 15 கோடிக்கு மேலே செலவாகுதோ அந்த இடம்லாம் அந்த மக்களை வைத்தே நான் பணியாற்றுவேன். எனக்கு மாதம் நீங்கள் 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுங்க, அது போதும்ல. நான் ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, எப்ஆர்எஸ்ஐ, எம்பிஎஸ்ஸா, எம்பிஏவா, ஒரு சாதாரண நெசவாளியின் மகன். எனக்கு அந்த 1 லட்சம் அது பெரிய மலை. நானே தவறு செய்திருந்தால் என்னை நீங்கள் தூக்கி வெளியே போடலாம். அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. நான் சம்பாதித்து சுயமாக நான் 10 ரூபாய் செலவு பண்ணும்போது அதிகபட்சம் முதலாக என்னிடம் உடனேக்கு உடனே நீங்கள் கணக்குகளை கேட்கலாம். என்னுடைய வங்கி கணக்கும் நான் சமர்ப்பிப்பேன். இன்று இந்த வருவாய், ஆண்டுதோறும் என் வருவாய் என்னன்றது அவ்வப்போது நான் என்னுடைய வங்கி கணக்கை நான் சமர்ப்பித்து கொண்டே இருப்பேன். என்னை எப்பொழுது வேண்டுமென்றால் கண்காணிக்கலாம். ஏனென்றால் அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. ஏனென்றால் நீங்கள் முதலாளி, நான் ஊழியன், சேவகன், மக்களின் தொண்டன். என் தங்கத்தலைவன் கொள்கையும் அண்ணாவின் கொள்கையும் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. இவைகள்தான் நான் உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களாக கூறி மக்களுக்கு நான் என்ன ஆற்ற வேண்டும், என் பணி என்ன, 24 மணி நேரம் உங்களுடன் நான் தொடர்பு கொள்வேன். நீங்கள் என்னை தேடி வர வேண்டாம், நானாக உங்களை தேடி வருவேன். உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் குறைகள் என்ன, உங்களுக்கு என்ன தீர்க்கப்படாத விஷயங்கள் என்ன, அப்படி அதை உங்களை ஏமாற்றலாம் அந்த அதிகாரியிடத்தில் செல்வோம். அந்த அதிகாரியை உடனே செய்து கொடுத்தால் அவர் தப்பிச்சுக்கினார். அப்படி அவர் செய்ய மறுத்தார், அடுத்த நாள் அவர் அந்த சீட்லேயே இருக்க மாட்டார், அவர் வேலையை எழுந்துட்டு போயிடுவார். அதை நான் செயல்படுத்துவேன். இவை அனைத்தும் அதிகாரம் நீங்கள்தான். அதை நான் நடைமுறைக்கு கொண்டு வருவேன். இதுதான் அண்ணாவின் தம்பியாக இதயதேவ டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாவின் தம்பியாக இதயதேவ டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவேன். மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 3 லட்சம் 3.5 லட்சம் வாக்காளர்கள் நான் வெற்றி பெற்றால் சைதை பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நீங்கள் தான். உங்களுடன் நான் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு தாருங்கள். அந்த 5 ஆண்டு காலத்தில் சைதை பகுதியே பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுவோம். என்னால் மட்டுமல்ல, மக்களை வைத்து சைதை பகுதியை மேம்பாடு தொகுதியாக மாற்றி விடுவேன். அதை உங்கள் முன்னே நான் இருகரம் கூப்பி அண்ணாவின் தம்பியாக மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக சுயேட்சை வேட்பாளராக அண்ணா எம்ஜிஆர் மாநிலத்தில் போட்டியிடுகிறேன், எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி இந்த பொங்கல் திருநாளில் என்னுடைய வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன். இது சாதாரண வாக்குறுதி, மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்கிற வாக்குறுதி அல்ல. நான் என்ன பணியாற்ற போகிறேன் என்ற வாக்குறுதி தான்.
இப்போ எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் தயாராக இருக்கிறாங்க. வானத்தை பூமியாக வாழ்க்கிறேன், காரை வாங்கி தரேன், மோட்ரு வாங்கி தரேன், ஸ்கூட்ரு வாங்கி தரேன் சொல்கிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. அவைகள் அனைத்தும் போய் இன்று தமிழ்நாடு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அந்த கடனுக்கு சொந்தக்காரர்கள் தமிழக மக்கள். அவர்கள் செல்லாப வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் மயங்கி விடாதீர்கள். இது சரியான நேரம். உங்களை நான் தொடர்பு கொள்ள வருகிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் உங்களுக்கு இந்த தை திருநாளில் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஆண்டவன் உங்களுக்கு எல்லாம் சகல சௌபாக்கியமும் கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமாறு மீண்டும் ஆண்டவனை வேண்டுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன், BSNL ராஜா.